எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற saree வந்து நான் கட்டிட்டு இருக்கிற இந்த செமி கிரேப் சில்க் saree தாங்க பார்க்க போறோம். சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து உடல் பாகத்துல வந்து இந்த மாதிரி லைன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா இதுல நல்லா லைன்ஸ் போட்டிருக்கு பாருங்க. நல்லா டிசைனுக்கு மத்தியில நல்லா சூப்பரா லைன்ஸ் வந்திருக்கு. சாரியே செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. செமி செமி கிரேப் சில்க் சாரி இது. சரிங்களா? ரொம்ப வலுவலுலாம் இருக்கிறது இல்லை, ஆனால் வலுவலுன்னு இருக்கு. ஓகே, அதான் செமி கிரேப் சில்க் சாரி. இருக்கு ஆனா இல்லையா? இருக்கு ஆனா இல்ல. இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த சாரியோட ரேட் வந்து 950 பிளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதுக்கு இதுல ரன்னிங்காவே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளவுஸ் என்னங்கிறதையும் நான் காட்டிடுறேன். நான் கான்ட்ராஸ்ட்ல போட்டிருக்கேன். ஆனா நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஜரிகை போட்ட இந்த ஜரிகைக்கு மேட்சிங்கா பண்ணமாவே சூப்பரா இருக்குது. இதுல இருக்கிற முந்தி காட்டவே இல்லையே நானே. இந்த முந்தி பாருங்க, நல்லா ஸ்கொயரா இருக்கு பாருங்க. சாரியில் எப்படி ஸ்கொயர் டிசைன் வருதோ அதே போல் இருக்குது. அப்படியே சூப்பராக முந்தி டிசைனு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த லைன்ஸ் உள்ள உடல் பாகத்தில் இருக்கிற அந்த லைன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஜரி லைன்ஸு. இதுதான் வந்து நாவப்பழ கலர். போன ட்ரிப்பு எல்லோரும் நாவப்பழ கலருக்கு தான் நிறைய பேர் கேட்டீங்க. இந்த ட்ரிப்பு நாவப்பழ கலர் வந்துருக்குது. இது டிசைன் வேறு டிசைனில். ஓகே, நல்லா எடுப்பாக தெரியுது. நல்லா டார்க் கலர்ஸில் எடுப்பாக தெரியுதுங்கிறதுக்காகவே நாவப்பழ கலர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் லைட் கலர்ஸில் போட்டாலுமே இந்த டிசைன் நல்லா தாங்க எடுப்பாக தெரியுது. ஓகே பாருங்கள், நல்லா எவ்வளோ சூப்பரான டிசைனாக இருக்குது. இதனுடைய ப்ளவுஸ் பார்த்தலாமா? நல்லா சூப்பராக செக்குடு டிசைனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளைன் தான், ஆனால் அதில் செக்குடு போட்டிருக்காங்க. எந்த ஒரு டிசைனும் கொடுக்கல. பிளைன் செக்குடு டிசைனு சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்த கலர் பார்த்தலாம். அதுலேயே நல்லா ப்ளூ கலருங்க, சூப்பரான ப்ளூ கலர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த செமி கிரேப் சில்க் சாரீஸ் எல்லாமே வந்து 950 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இல்லை அடுத்த கலர் பார்த்தலாமா? சாரி நல்லா வலுன்னு அப்படியே சூப்பராக இருக்குது. ராணி பிங்க். அடுத்த கலர் சாரி ஜெர்னியம். ஓகே, அடுத்த கலர் சூப்பரான பர்பிள் கலர், நல்ல டார்க் பர்பிள் கலர். ஓகே, அடுத்த கலர் சூப்பரான கலரு, நல்ல டார்க் பிங்க். சரிங்களா? நம்ம முன்ன பார்த்து ராணி பிங்க் பார்த்தோம், பளிச்சு இருக்குது அந்த ராணி பிங்க்கு. இது நல்லா டார்க் பிங்காக இருக்குது. ஓகேங்களா? பிங்க்ல 2 பிங்க் காட்டியிருக்கேன், நல்லா வித்தியாசம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது மஸ்டர்ட். அவ்வளோதான், மஸ்டர்டோட இந்த டிசைன் முடியுது. இதே செமி கிரேப் சில்க் சாரியில் அடுத்த டிசைன் இருக்கு, அதையும் பார்த்தரலாம். அதுலேயும் நான் இப்போ காட்டின இந்த கலர்ஸ் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அதில் இருக்கிற டிசைன் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. அழகா ஒரு மூணு பூ மட்டும் சாரி ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது பாருங்க. லைன்ஸ் நல்லா தெரியுது. இதுக்கு நான் மேலே போட்டு காட்டுறேன். சாரி ஃபுல்லாக அங்கங்கே ஒரு குட்டி குட்டியாக பூ இருக்கிற மாதிரி தெரியுது. 3 பூ இப்படி ஒட்டுக்கா இருக்கு. குட்டியாக லோட்டஸ் தாங்க, மேலே லோட்டஸ், இந்த சைடு அப்படி 3 ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. குத்து விளக்கு மாதிரி தெரியுது, ஆனால் அது கிடையாது. பூ தான் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அழகா. நடுகாண்ட ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே செக்குடு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா ஜரி ஒர்க்கு சூப்பராக இருக்குது. பனாரசி ஜருகை நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்க ஜருகை. இதனுடைய முந்தி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இதனுடைய முந்தி. அவ்வளோதான். இதனுடைய ப்ளவுஸ் பார்த்துடலாம். இதனுடைய ப்ளவுஸுமே அதே போல தாங்க இருக்குது. செக்குடு டிசைனு அப்படியே வந்து பிளைனில் செக்குடு போட்ட மாதிரி இருக்குது. ஓகே, சேம் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே சேம், ஆனால் டிசைன் மட்டும் உங்களுக்கு வேறையாக வந்திருக்கு. அதில் வந்து ஸ்கொயர் டைப்பாக வந்துருக்கு பாருங்க. நான் கட்டிருக்கிறது ஸ்கொயர் டைப்பாக இருக்குது, இதில் பூ டிசைன் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். 950 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதுலேயுமே அதில் என்னென்ன கலர்ஸ் காட்டணும் அந்த கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது. 8 கலர் இருக்குது இதுலேயுமே. சரிங்களா? ஃபஸ்ட்டு கலர் மஸ்டர்டு, அடுத்தது பிங்க்கு, பளிச்சு இருக்கிற பிங்க்கு, ராமா ப்ளூ. நார்மல் ப்ளூ கிடையாது, இது ராமா ப்ளூ. லாவெண்டர் கலர். இது நான் கட்டியிருக்கிறது வந்து அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. லாவெண்டரில் எத்தனை கலர்ஸ் வருது பாருங்க.
இது நம்மளுடைய எவர் கிரீன் நாவப்பழ கலர். சரிங்களா? அடுத்த கலர் ஆனியன் பிங்க். ஓகே, அடுத்தது முன்ன காட்டின இல்லைங்களா பிங்க்கு, டார்க் பிங்க். சரிங்களா? முன்ன காட்டுறது பளிச்சு இருக்கிற பிங்க், இது நல்லா டார்க். ரெட்டும் பிங்க்கும் கலந்தா எப்படி இருக்குமோ அந்த கலர் நல்லா டார்க்காக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த செமி கிரேட் சில்க் சாரீஸில் வந்து நான் இப்போ காட்டின இந்த 2 டிசைன் தான் இருக்குது. இந்த 2 டிசைனில் எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்குற சாரீ இந்த சாரீ தான். க்ரஷ் மெட்டீரியலு பார்க்குறது தான் அப்படி வந்து ஒரு மாதிரி கசங்கின மாதிரி தெரியுது. ஆனால் அப்படியே சாஃப்டாக இருக்குதுங்க. அப்படி கை மேலே போடுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டிசைன் பாருங்களேன், ஜருகை வந்து பனாரசி ஜருகைங்கிறதுனால ஜருகையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அழுத்தமாக இருக்குது ஜருகை. சரிங்களா? நான் டிசைனை பிரித்து காட்டுறேன். இந்த சாரீ ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எங்கேயாவது வெளியில் போனால் கட்டிக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா எங்கேயாவது நம்ம வீட்டில் நம்ம நல்லா ரெகுலராக கட்டிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்க தான் ஜருகையோடு நல்லா ரெட்டப்பட்ட கரை தான், ஆனால் அதுவே வந்து சூப்பராக இருக்குதுங்க. கலர் கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து லேவண்டர் கலர், லைட்டு லேவண்டரு. அதுக்கு நல்லா மெரூன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட்டு. முந்தி பாருங்களேன், முந்தி வந்து மெரூன் கலரில் சூப்பர் கான்ட்ராஸ்டில் முந்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, உடம்பு மேலே அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. சாரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாக சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது. ஓகே, ப்ளவுஸ் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ளைன் ப்ளவுஸாக தான் இருக்கும். ஏன்னா உடல் பாகம் ஃபுல்லாக பூவாக இருக்குது இல்லைங்களா? ஓகே பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. இல்லை, எப்பவுமே நார்மலாகவே சாரீ ஹெவி ஒர்க்காக இருந்தால் ப்ளவுஸ் நார்மலாக போட்டோமாவே நம்ம நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன் நான். கலர் கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த சாரியோட ரேட் வந்து 800 + ஷிப்பிங் வரும். ஓகே, 800 rupees. அடுத்த கலர் பார்க்கலாம். பர்பிள் கலர், லைட் பர்பிள் கலர், அதுக்கு டார்க் பர்பிள் கலர். லைட்டுக்கு டார்க் கொடுத்துருக்காங்க. மேலே இது வந்து கூல் கிரேங்க, இதுக்கு கீழே கான்ட்ராஸ்ட் வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்மலாக கிரேக்கு பிளாக் கொடுத்தா தான் கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. மேலே வந்து பேரட் க்ரீனாக இருக்குது, கீழே வந்து ஆலிவ் க்ரீனாக இருக்குது. எப்படிங்க, பேரட் க்ரீனுக்கு ஆலிவ் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூ, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நார்மல் ப்ளூவுக்கு வந்து மயில் கழுத்து கலர், சூப்பராக மயில் கழுத்து கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்த சாரீ நல்லா லைட்டு பிங்க்குங்க, பிங்க்குக்கு நல்லா மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த சாரீங்களில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் அதுவும் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.